ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? டாபிக் வைஸ் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப், ரேஷியோ, பர்சன்டேஜ் இந்த 4 டாப்பிக்கை முடிச்சுட்டு இப்போ வெற்றிகரமாக 5வது டாப்பிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து மொத்தம் ஒரு 3 பார்ட்டாக வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பர்சன்டேஜோடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? பர்சன்டேஜ் நீங்கள் தெரியாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சுத்தமாக புரியாது. ஒரே ஒரு இன்ச்சு கூட புரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் வீடியோ பார்க்கல அப்படின்போது டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்தாலும் சரி, பர்சன்டேஜை பார்த்துட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த தகவல், இந்த 3 பார்ட்டுமே உங்களுக்கு அழகாக புரியும். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது தமிழில் சொன்னோம் அப்படின்னா லாபம் மற்றும் நட்டம். ஓகேவா? லாபம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் பொதுவாக? இப்போ ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகேங்களா? 100 ரூபாய் 1000 ரூபாய் வச்சுக்கலாமா? ஒரு பொருள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்குறேன். 1000 ரூபாய்க்கு வாங்குறேன். 1000 ரூபாய்க்கு வாங்கி அந்த பொருள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு 1200 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்படி விற்று எனக்குன்னா லாபம். ஏன் அப்படின்னா, நான் 1000 ரூபாய்க்கு அங்கே 1200 ரூபாய் விற்றுருக்கேன். அப்போ எனக்கு 200 ரூபாய் லாபம் கிடைக்குது. இதுவே அந்த பொருளை நான் வந்து 800 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? நட்டம். எவ்வளோ கிடைக்கும்? 200 ரூபாய் நட்டம். அப்போது இது 1000 ரூபான்றது என்ன அப்படின்னா வாங்கிய விலை. இந்த லாபம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விற்ற விலை. என்ன சொல்லுவாங்க? விற்ற விலை. ஓகேவா? ஒரு பொருள் வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்றால் லாபம். இதே வாங்கிய விலையை விட குறைவான விலைக்கு விற்றால் நட்டம். அதை நம்ம எவ்வளோ நட்டம் எவ்வளோ லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வாங்கிய விலையிலேருந்து விற்ற விலையை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? லாபமா நஷ்டமானது கிடைச்சிடும். ஓகேவா? இதில் வாங்கிய விலையுடைய அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு நஷ்டம். இப்போ பாருங்க, இங்கே விற்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய், வாங்கிய விலை 1000 ரூபாய். வாங்கிய விலை அதிகமாக விற்ற விலை அதிகமா? வாங்கிய விலை தான் அதிகம். அப்போ நஷ்டம். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, விற்ற விலை 1200, வாங்கிய விலை 1000. இதில் எது பெருசு அதிகமாக இருக்குது? வாங்கிய விலை. விற்ற விலை. அப்போது வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம். வாங்கிய விலையை விட விற்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா விற்ற விலையோட குறைவாக இருந்துச்சா நஷ்டம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இது புரிஞ்சாதான் நாம் கணக்குள்ளே போக முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த வாங்கிய விலை, இந்த வாங்கிய விலைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா உண்மை விலை அல்லது அடக்க விலை. ஓகேவா? ஆனால் இந்த அடக்க விலை உண்மை விலை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல மாறி வரும். அது எங்கன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி, அந்த ஸ்டோரி வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்குண்டான விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக கொடுக்க முடியும். ஓகேவா? பார்க்கலாமா என்ன ஸ்டோரின்றதை? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறேன். ஆரம்பத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விற்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிவி ஒன்று வாங்குறேன். வாங்கி என் ஃப்ரெண்டு தான் வந்து அந்த இதில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிவியோ, சரி ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிவி வந்து வாங்குறேன். ஓகேங்களா? வாங்கி அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட கொடுக்குறேன். அவங்ககிட்ட 15,000 ரூபாய்க்கு விற்கிறேன். 10,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி நான் என்ன பண்ணுறேன்? 15,000 ரூபாய்க்கு விற்கிறேன். புரியுது? நல்லா 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன். வாங்கி அந்த டிவி என்ன பண்ணுறேன்? 15,000 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 5,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. எனக்கு 5,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து என்ன அப்படின்னா வாங்கிய விலை. வாங்கி என்ன பண்ணிட்டேன்? நான் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. அதில் நான் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகே. அப்போ ஒரு பொருளை வாங்கி அதன் மேல் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வச்சு விற்றோம் அப்படின்னா என்னது? அது லாபம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிறேன், யாருமே வந்து வாங்கிட்டேன், வாங்கிறது யாருமே வரல. நான் என்ன பண்ணுறேன்? கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின 10,000 ரூபாய்க்கே விற்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம் இல்லை நஷ்டம் இல்லை. ஏன்னா வாங்குறது 10,000 ரூபாய், விற்றதும் 10,000 ரூபாய். அப்போ என்னது? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இதே நான் 10,000 ரூபாய் வாங்கிட்டு 8,000 ரூபாய் விற்கிறேன் அப்படின்னா அர்த்தம் எனக்கு 2,000 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை, விற்ற விலை, லாபம்,
நஷ்டம். இந்த 4 பற்றி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 4 தகவல் இருக்குது, அதை நம்ம இப்போது அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல தான் அடக்க விலைனா என்ன, உண்மை விலைனா என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பொருளாக வாங்கி 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 சேல் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிஷினை ஸ்கேனிங் மிஷின் வந்து ஒன்று ஒன்றா விற்பான் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விற்கிறேன். ஒரு கடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பெரிய கடையே போடுறேன். ஓரளவுக்கு லாபம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெரிய கடையை போடுறேன். இப்போ பெரிய கடையை போட்டு அந்த டிவிக்குனே இப்போ வந்து பேனசோனிக் அப்படின்ற மாதிரி வந்து துரோனா டிவினே ஒரு டிவி என் பிராண்ட்ல என்ன பண்ணுறேன், ஒரு டிவி யாரும் வாங்க மாட்டாங்க, இருந்தாலும் என்ன பண்ண ஒரு நம்பிக்கையோட ஒரு டிவி கடை வந்து போடணும். ஓகே. மொத்தம் ஒரு 100 டிவி இறக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து அந்த டிவியோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 10,000 ரூபாய் தான். அவங்ககிட்டே தான் வாங்குறேன். ஒரு 100 டிவி பல்காக வாங்குறேன். அப்போ 100 டிவி நான் வெயில வைக்க முடியும். அப்போ என்னன்னா அந்த 100 டிவி 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன். இது வந்து வாங்கிய விலை. ஒரே நிமிஷம் இருங்க. ரூபாய். இது என்ன அப்படின்னா வாங்கிய விலைப்பா. வாங்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல, இப்போ வாங்கிட்ட உடனே என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 10,000 ரூபாய் வாங்கி அப்படியே நான் சேல் பண்ண போதும் எதுவுமே என்ன பண்ணோம், ஒரு கடையில் வைக்கணும். அப்போ அந்த கடைக்கு உண்டான வாடகை கரெக்டுங்களா? அது அப்புறம் கடையில் வாடகை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஃபேனு ஏசிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் இந்த டிவி நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணும், கரண்ட் பில், லைட்டு, ஃபேனு எல்லாத்துக்கும் கரண்ட் பில், ஏசி எல்லாத்துக்கும் கரண்ட் பில். அப்புறம் வந்து நானே ஓனரு, நானே போய் விற்றா என்ன பண்ணுவான், இவ்வளோ பெரிய ஷோரூமுக்கு எவனுமே இல்லைடா, எவன்டா வாங்குறான். இப்போ திடீர்னு ஒரு 2-3 கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் ஒருத்தரே போய் எல்லாம் பார்க்க முடியுமா? அப்போ என்ன பண்ண, கடைக்கு ஆளை போகணும். ரைட்டா? சரி, ஓகே. டிவி என்ன பண்ண, நானே எடுத்து வந்து நானே 100 டிவி ஒரு மாட்டி என்ன பண்ண முடியும், தலையை சீமெண்ட் வச்சு எடுத்து வர முடியும். அப்போ அதுக்கு வண்டி வைக்கணும், டிரான்ஸ்போர்ட்டு. அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லேபர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டு பில்லு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெண்ட்டு, இது எல்லாமே ஒன்றா சேர வருமா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து மொத்தமாக எடுத்து வந்து அந்த டிவி மேலே அடுக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிவி விற்கிறேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் செலவாகுது. 10,000 ரூபாய் டிவியோட விலை, எக்ஸ்ட்ரா அந்த 5,000 ரூபான்றது என்ன அப்படின்னா, இந்த இதர செல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா 15,000 ரூபாய். அப்போ இந்த 5,000 ரூபான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் எக்ஸ்பென்சிவ். அது அதர் எக்ஸ்பென்சிவ், அதாவது இதர செலவுகள். சரி, அது 15,000 ரூபாய். இப்போ இந்த 15,000 ரூபாய்க்கு என்ன அப்படின்னா அடக்க விலை. இந்த 15,000 ரூபாய்க்கு என்ன பேரு, அடக்க விலை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 15,000 ரூபாய் விற்க முடியுமா? வித்தனால தான் தலையை துண்டை போட்டு போக வேண்டியதான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5,000 ரூபாய் லாபம் வைக்கிறேன். நான் பண்ணுறேன் 5,000 ரூபாய் லாபம் வைக்கிறேன். அப்போ 5,000 ரூபாய் லாபம் வைத்தா என்ன பண்ணுவோம், 20,000 ரூபாய்க்கு விற்பனா. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விற்ற விலை. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, விற்று. நல்லா கொண்டு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் இதில் போடக்கூடிய நம்ம எல்லா கணக்குமே உங்களுக்கு புரியும். இது புரியலாம் வேஸ்ட்டு. ஏன் தேவையில்லாம மெனக்கெடாமல் இவ்வளோ நேரம் இந்த கணக்கு நடத்துகிறேன் அப்படின்னா, இது புரியல அப்படின்னா நீங்கள் இந்த கணக்கு எல்லா கணக்கும் பார்த்தாலுமே பார்க்கும்போது நல்லா இருக்கும், அப்புறம் ஒன்றும் புரியாது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவியை வாங்குறேன், ஒரு கடை போடுறேன், ஏசி ஃபிஜி எல்லாம் செலவு பண்ணுறேன். அப்போ ஒரு டிவிக்கு 5,000 ரூபாய் செலவாகுது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10,000 ரூபாய் டிவி, 5,000 ரூபாய் அதர் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து 15,000 ரூபாய். அது ஏன் அடக்க விலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிவிக்கு நான் செலவு பண்ண மொத்த செலவும் அதில் அடக்கிட்டேன். அது ஒரு டிவிக்கு நான் செலவு பண்ண மொத்த செலவையும் அதில் அடக்கிட்டேன். அதுக்குள்ளே அடக்கம், அதாவது மொத்த செலவும் அதிலே அடங்குறதுனால என்ன சொல்கிறாங்க, அடக்க விலை. அப்போ வாங்கிய விலைக்கும் அடக்க விலைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் ஒரு பொருளை வாங்கி அப்படியே எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லாமல் ஒருத்தருக்கு அப்படியே கைமாற்றி விட்டேன்னா அதுதான் அடக்க விலை, அதுதான் வாங்கி விலை. வாங்கு விலை, அடக்க விலை, வாங்கி விலை, அடக்க விலை, உண்மை விலை மூணுமே ஒன்று தான். அது எப்போ மாறும் அப்படின்னா, நான் வாங்கின அந்த பொருளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வேலை தான் செஞ்சு வைக்கிறோம் பார்த்தியா, அப்போ தான் என்ன ஆகும், அந்த இதர செலவும் சேர்த்து வரத்தான் அடக்க விலை. ஓகே. அப்போ வாங்கிய விலை, அடக்க விலை ஒன்று தான். எந்த இடத்துல மாறும், அந்த ஒரு பொருளை வாங்கி அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு சில ஃபிட்டிங்லாம் பண்ணும்போது அது என்ன ஆகும், அடக்க விலையாக மாறும். அப்போ அடக்க விலை என்ன அப்படின்னா மொத்த செலவுகளின் அடக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதில் ஒரு 5,000 ரூபாய் லாபம் வச்சு 20,000 ரூபாய் விற்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா, வாங்கின விலை எவ்வளோ 10,000, விற்ற விலை எவ்வளோ 20,000. அப்போ எனக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சொன்னீங்கன்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை, 1.5 மார்க் காலி. ஏன் அப்படின்னா நான் அந்த ஒரு டிவிக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், 15,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்.
புரியுதுங்களா? 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், ஆனா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்கேன், அதுக்கு 5,000 ரூபாய் செலவு, அதுவும் ஏன் காசு தானே, ரோட்ல போற காசை செலவு பண்ணியிருக்கேன். அப்ப 15,000 ரூபாய். அப்போ மொத்த செலவிட்ட தொகையில தான் லாபம் என்னன்றத பார்க்கணும். ஓகேவா? அப்ப 15,000 ரூபாய்க்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5,000 ரூபாய் லாபம். புரியுதா நான் சொல்றது? 15,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் லாபம். பார்க்கலாமா? அப்போ அடக்க விலை 15,000, அதுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு, 5,000 ரூபாய். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் நான் விற்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஓகேவா? அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கழிச்சா 5,000. ஓகேவா? இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்டு 100 போட்டா பர்சன்டேஜ். ஓகே, 3 ஜீரோக்கு 3 ஜீரோ, ஓர் 5 3 ஓர் 3 3 3 1/3% லாபம். அப்போ எவ்வளோ லாபம்? 33 1/3% லாபம். ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவு பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு லாபத்தை நான் எதன் மீது கணக்கிட பண்ணா, வாங்கிய விலை மீது கணக்கிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கும் போது அடக்க விலையின் மீது தான் கணக்கிட பண்ணணும். இந்த டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டாங்க அப்படின்னா, லாபம் அல்லது நட்டம் எதன் மீது கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. எதன் மீது கணக்கிடப்படணும்? சூப்பர். அதாவது அடக்க விலையின் மீது தான் கணக்கிடப்படணும். லாபமோ நஷ்டமோ எதன் மீது கணக்கிட பண்ணணும்? அடக்க விலை. ஏன்னா அதுதான் செலவிட்ட தொகை. நான் அந்த பொருளுக்காக 15,000 ரூபாய் செலவு பண்ணேன், 20,000 ரூபாய் எடுத்தேன். அப்ப எவ்வளவு லாபம்? 5,000த்துல 20,000 கழிச்சோம் அப்படின்னா 5,000 ரூபாய் லாபம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. இது வரைக்கும் கணக்கு புரியுதுங்களா? அப்ப வாங்கிய விலை, விற்ற விலை, அடக்க விலை, இதர செலவு, லாபம், நட்டம், இதெல்லாம் பார்த்துணுமா? இதுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கான், அவனும் ரொம்ப முக்கியமான எவன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு பொருளை வாங்குறேன். இன்னைக்கு டிவி கடை போட்டுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 100 டிவி வாங்கினதுல ஒரு 95 டிவி வித்துட்டேன். ஹலோ, 95 டிவி, ஒரு 5 டிவி விற்காம என் உசுரை வாங்கிட்டு இருக்கு. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு, எப்படியாச்சும் தள்ளி விட்டுன்னு நினைக்கிறேன். எவனா ஒரு இழிச்சவன் என்ன மாதிரி சிக்குவானு பாக்குறேன், எவனும் சிக்கல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்க. அப்பதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன பண்ணோம், நம்மளை தேடி வரவனுக்கு ஆடி ஆஃபர் கொடுத்து என்ன பண்ணோம், எப்படியாச்சும் இதை ஓட்டி விட்டணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறேன். அப்போ என்ன பண்ண அப்படின்னா, ஆடி ஆஃபர், அற்புத ஆஃபர், உங்களுக்கான ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி என்ன பண்ணுறேன், ஆஃபர் கொடுக்குறேன். அந்த ஆஃபருக்கு பேர் தான் தள்ளுபடி. தள்ளவே முடியாத ஒரு பொருளை இழிச்சவனுக்கு தள்ளி விடுறதுக்கு பேர் தான் என்னது, தள்ளுபடி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு 2,000 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறேன். அது 2,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணி என்ன பண்றேன், 18,000 ரூபாய் விற்கிறேன். இது வந்து 2,000 ரூபாய் தள்ளுபடி. அப்போ இந்த 18,000 ரூபாய் எவனோ வாங்கிட்டான். அப்போ இதுதான் விற்ற விலை ஆகும். அப்படி அது விற்ற விலை ஆகும்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடக்க விலை. அழிச்சு எழுதிக்கோங்க. சரி, குறித்த விலை, மார்க்கெட் பிரைஸ். இது என்ன ஆயிடும், குறித்த விலை. என்ன பண்றேன்னா, 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன், 5,000 ரூபாய் செலவு பண்றேன், 20,000 ரூபாய் குறிச்சு வச்சிருக்கேன். அதாவது இந்த ஃப்ரிட்ஜோட விலை 20,000 சொல்லிட்டு பிரைஸ் டேக் போட்டிருக்கேன். அதே விலைக்கு வாங்கிட்டேன்னா அது வந்து என்ன ஆயிடும், விற்ற விலை ஆயிடும். ஆனா அதே விலைக்கு வாங்கலை, எவனோ வந்து சீண்டல் அந்த 5 டிவி என்ன பண்றேன் அப்படின்னா, 10% டிஸ்கவுண்ட்னு போட்டு வைக்கிறான் மேல, 2,000 ரூபாய் தள்ளுபடி தராங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ண, 2,000 ரூபாய் போயிட்டு 18,000 தான் வித்திருப்பேன். அப்போ இந்த 20,000 குறிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அது குறிச்சு வச்சதுனால இது பேர் என்னது, குறித்த விலை. இப்போ எனக்கு தள்ளுபடி எவ்வளோ கிடைச்சுன்னு தெரியல. அது தள்ளுபடி எப்படின்னா, எதில் கழிக்கணும், 5,000 ரூபாய் தானே வாங்கணும், அதில் கழிக்கக்கூடாது, 20,000 ரூபாய். நான் குறித்த விலை எவ்வளோ, 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாயில் 18,000 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோ, 2,000 ரூபாய். இந்த 2,000 ரூபாய் தான் என்னது, தள்ளுபடி. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் என்ன அப்படின்னா, தள்ளுபடி எதன் மீது கணக்கிடப்படணும், எதன் மீது அப்படின்னா குறித்த விலை மீது. தள்ளுபடி எதன் மீது கணக்கிடப்படணும், குறித்த விலை மீது. எப்படி நம்ம லாபம் நஷ்டம் வந்து அடக்க விலை மீது கணக்கிடப்படணும் சொல்றோமோ, அதே மாதிரி தான் தள்ளுபடி எதன் மீது கணக்கிடப்படணும், குறித்த விலையின் மீது கணக்கிடப்படணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தள்ளுபடி எவ்வளோ, 2,000 ரூபாய். இது எவ்வளோ பர்சன்ட் தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ எவ்வளோ பர்சன்ட் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குறித்த விலை எவ்வளோ, 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாயில் 2,000 ரூபாய் தள்ளுபடி இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, சரி 3 ஜீரோ, அப்புறம் ஓரன் 2 2, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, மீதி 10. அப்போ 10%. அப்போ தள்ளுபடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய லாபம் கண்டுபிடி என்ன பண்ணோம், சரி ஓகே, நம்ம தள்ளுபடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு 33.3% லாபம் கிடைச்சது. தள்ளுபடி கொடுத்த பிறகு எவ்வளவு லாபம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தள்ளுபடி கொடுத்த பிறகு என்ன வரும் யோசிச்சு பாருங்க.
தள்ளுபடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடக்க விலை எவ்வளோ 15,000 ரூபாய், விற்ற விலை எவ்வளோ 18,000 ரூபாய், கழிச்சா 3,000 ரூபாய். அப்போ 5,000 ரூபாய்க்கு எனக்கு 3,000 ரூபாய் லாபம். இங்கே 5,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் லாபம் போட்டோமா, இங்கே 5,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் லாபம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, ஒரு 5 இங்கே வரும், ஈர் 5 30, ஈர் 5 30 ஜீரோ, 20% லாபம்பா. அப்போ தள்ளுபடி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு 33 1/3% லாபம், தள்ளுபடி கொடுத்த பிறகு எவ்வளோ எனக்கு 20% லாபம். ஓகே, எப்படி பார்த்தாலும் லாபம் தான், ஆனால் இது அதிக லாபம், இது குறைந்த லாபம். ஓகேவா, இது தெரிஞ்சிட்டா போதும்பா, நம்ம கணக்கு ஈஸியாக போடலாம். ஓகே, அப்போ நான் இந்த கணக்கு என்ன சொல்லியிருக்கேன், அடக்க விலைனா என்ன, உண்மை விலைனா என்ன, வாங்கிய விலைனா என்ன, லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, விற்ற விலைனா என்ன, இதர செலவுனா என்ன, அடக்க விலைனா என்ன, குறித்த விலைனா என்ன, ஓகேவா, அப்புறம் தள்ளுபடினா என்ன, இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் வித் பர்சன்டேஜோட. இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலே இதுக்கப்புறம் பார்க்குற எல்லா கணக்கும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா. முதல் கணக்கு பார்க்கலாமா. பாரி ஓர் உந்து வண்டியை 55,000க்கு வாங்கி ரூபாய் 5,500க்கு லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை என்ன. அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, பாரி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உந்து வண்டியை வாங்குறாரு, ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து வாங்குறாரு. எவ்வளோ அப்படின்னா 55,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகே, அப்போ அவர் வாங்கிய விலை என்னது 55,000 ரூபாய். ஓகேவா, அதை என்ன பண்றாரு அப்படின்னா லாபத்துக்கு எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறார் அப்படின்னா, இதில் அவர் அடைந்த லாபம் விற்கிறாரு, எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறார் அப்படின்னா 5,500 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாரு. அப்போ இது கூட்டினா எவ்வளோ 0 0 5 5 10 0 6 60,500 ரூபாய். ஓகே, ஏன்னா 55,000 ரூபாய்க்கு வாங்கி 5,500 லாபம் வச்சு என்ன பண்ணுறாரு, இது எவ்வளோக்கு விற்கிறாரு 60,500 ரூபாய் விற்கிறாரு. அவ்வளோதான்பா, இதுதான் கணக்கு. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு பொருளை வாங்கி எவ்வளோ லாபம் வச்சுருமோ அந்த லாபத்தையும் வாங்கிய விலையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும், விற்ற விலை கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்போ 60,500 ரூபாய். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாமா. வளவன் 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்வதில் ரூபாய் 36 நஷ்டம் எனில் அவர் முட்டைக்கான விற்பனை விலை என்ன. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கணக்கு பாருங்க. வளவன் 24 முட்டை வாங்குறாப்பா. வளவன் என்ன பண்றாரு, 24 முட்டை எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 96 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவற்றை 4 முட்டை உடஞ்சிச்சாப்பா. 4 முட்டை உடஞ்சி கழிச்சுக்கலாமா, கழிச்சா மீதி எவ்வளோ இருக்கும் 20 முட்டை இருக்கும். ஓகேவா, விற்பனை செய்தல் 36 நஷ்டம் ஏற்படுதான். சரி, இப்போ 4 முட்டை உடஞ்சி மீதி முட்டை தானே விற்பனை செய்வாங்க. மீதி முட்டையை விற்பனை செய்ய எவ்வளோ, நான் 30 நஷ்டம் இருந்துச்சு 36 ரூபாய். அப்போ இவருடைய அடக்க விலையிலேருந்து என்ன பண்ண, நம்ம 36 கழிக்கணுமா, கழிச்சா எவ்வளோ வரும் 60 ரூபாய். அப்போ அந்த 20 முட்டை எவ்வளோ விற்றுருக்காரு 60 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன. அப்போது 60 முட்டைன்றது 20 ரூபாய் அப்படின்னா ஒரு முட்டை என்ன வரும், அப்போ அந்த 60 20ஆல் அடிச்சு அப்படின்னா 3 2 6. அப்போ ஒரு முட்டையோட விலை எவ்வளோ அப்படின்னா 3 ரூபாய். ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தாள். ஒரு கேக்கின் அடக்க விலை 55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. சாரா அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேக் விற்கிறாங்கப்பா. ஓகே, ஒரு கேக்குடைய விலை எவ்வளோ அப்படின்னா 55 ரூபாய். ஒவ்வொரு கேக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 11 ரூபாய் லாபம் வைக்கிறாங்க. அப்போ அவங்க செய்யறதுக்கு ஆகக்கூடிய செலவு 55 ரூபாய். இது கூட அவங்க லாபமாக 11 ரூபாய் சேர்த்து வைக்கும்போது 66 ரூபாய் வருமா. அப்போ இந்த 66 பண்ணுறது ஒரு கேக்கு அவங்க விற்கிறாங்க. இதுமாதிரி எத்தனை கேட்குறாங்க, 25 கேட்குறாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் தான் கேட்குறாங்க. அப்போ 66 இன்ட்டு ஒரு கேக்கு 66 பண்ணால் 25 கேக்கு எவ்வளோ வரும். அப்போ 6 5 30 0 3, 6 5 30 33, 6 2 12 1, 6 2 11 13 3 0 5 6 1 1650. அப்போது எவ்வளோ அவங்க அந்த 55 கேக்கு விற்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும். சரி, எவ்வளோ கிடைக்கும் 1650 ரூபாய். எவ்வளோ லாபம்னு கேட்கல, விற்பனை விலையை தான் கேட்குறாங்க. அப்போ 25 கேக் விற்கும்போது எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க அப்படின்னா 1650 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறார். ஒரு பெட்டியின் லாப நட்ட சதத்தை காண்க. என்ன பண்ணா, ஒரு வியாபாரி என்ன பண்றாரு, ஒரு ஹோல்சேலர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தொலைக்காட்சி பெட்டி, நான் தான் அது என்ன பண்றேன் அப்படின்னா 10,000 ரூபாய் சொன்ன பற்றி அதே கணக்கு தான். 10,000 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணுறேன் 12,000 ரூபாய்க்கு வைக்கிறேன். ஓகேவா சார், நீங்கள் 15,000 விற்றீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலை கேட்குறீங்க அப்படின்னா ஹோல்சேலர், அதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மியான விலை விற்கிறேன். நான் ரீட்டைலர், நான் என்ன பண்ணுறேன் 5,000 ரூபாய் விற்கிறேன்.
சரி, அப்படி வச்சுப்போம். அப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா வாங்கிய விலை, இது விற்ற விலை. ஓகே, அப்போ வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், லாபம். எவ்வளோ லாபம், எவ்வளோ இருக்குது, 10,000 12 எவ்வளோ அதிகமாக இருக்குது, 2,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ 2,000 ரூபாய் என்னது இருக்குது, லாபம். ஓகேவா, அப்போது இந்த வாங்கிய விலை என்ன வரும், அடக்க விலை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இதர செலவு எதுவுமே சேர்க்கல அப்படின்னா வாங்கிய விலை தான் அடக்க விலையாகவும் உண்மை விலையாகவும் கருதப்படும். புரியுதுங்களா? இந்த வாங்கிய விலையும் விற்ற விலை என்னது, வாங்கிய விலையும் அடக்க விலையும் ஒன்று தான். எப்போ, இதர செலவு செய்யாதப்போ. இங்கே இதர செலவு எதுவுமே செய்யலை, 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 விற்றுருக்காங்க. ஓகேவா, அப்போது அடக்க விலை எவ்வளோ, 10,000. அப்போ 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு அவங்களுக்கு, 2,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. 10,000 ரூபாய்க்கு 2,000 எடுத்து எவ்வளோ பர்சன்ட், இன்ட்டு 100, 2 ஜீரோ, 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ காலி, இந்த 1 ஜீரோக்கு இந்த 1 ஜீரோ காலி, E/20. அப்போ எவ்வளோ லாபம், 20% லாபம். இருக்கா பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அடுத்த கணக்கு பாருங்க, ஒருவர் ஒரு மிதி வண்டியை ரூபாய் 600க்கு வாங்கி 480க்கு விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் காண்க. ஒரு சைக்கிள் வாங்குறாருப்பா, எவ்வளோக்கு வாங்குறாரு, 600 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி என்ன பண்ணுறாரு, 480 ரூபாய்க்கு விற்கிறார். 600 ரூபாய்க்கு வாங்கி 480 விற்கிறார். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை அடக்க விலை ஒன்று தான், இது விற்ற விலைன்னு வச்சுக்கலாமே. இது எது அதிகமாக இருக்குது, அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ வாங்கிய விலை அதிகமாக தான் என்ன சொல்லியிருக்கேன், நட்டம். எவ்வளோ நட்டம் வந்து பாருங்க, 600 400 போச்சா, மீதி 120. ஓகே, அப்போ 120 நமக்கு நஷ்டம். ஓகேங்களா, அப்போ 600 ரூபாய்க்கு 120ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 1 6 6, 2 12 20. அப்போ 20% நட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அடுத்து என்ன பாருங்க, ஒரு அலைபேசியானது 20% லாபத்தின் 8,400க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த அலைபேசியின் அடக்க விலை காண்க. ஓகேவா, ஸோ இந்த கணக்கு பார்த்தோமே, இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கணக்கில் ஒரு ஐடியா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 10,000ல் 20% தான் எவ்வளோ, 2,000. கரெக்டுங்களா, 10,000ல் 20% தான் நம்ம, 10,000ல் 2,000 தான் 20% கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா, அப்போ 10,000ல் 20% 2,000. அப்போ இந்த 10,000 எவ்வளோ, 100%ங்களா. அப்போது இந்த 10,000 100% வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இந்த 12,000 வரும், இந்த 10,000 ஒரு 100%, அதோட இந்த 2,000 20% சேர்த்து எவ்வளோ வரும், 120%. அப்போ 10,000 100%னா 12,000 120%. கரெக்டுங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே அடக்க விலை இதை நான் 100% வைக்கிறேன். 100% 600 அப்படின்னா இதை நமக்கு எவ்வளோ நஷ்டம் வந்துருக்கு, 20% நஷ்டம். அப்போ அந்த 20% கழிக்கும்போது 100 - 20 = 80%. அப்போது 100% 600 அப்படின்னா 480 என்னது, 80%. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அடக்க விலைன்றது இங்கே 100 வச்சு தான் நம்ம கணக்கிட்டோம். கரெக்டுங்களா, அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு அலைபேசி விற்கிறாங்க, 20% லாபத்தில் 8,400 விற்கிறாங்க. இதனுடைய அடக்க விலை நமக்கு என்னன்னு தெரியாதுப்பா. ஓகேவா, இதனுடைய விற்ற விலை அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னா 8,400 ரூபாய். சரி, 84 போட்டேன், 8,400 ரூபாய். எவ்வளோ லாபம், 20% லாபம். அப்போ அடக்க விலை என்னன்னு தான் கேட்குற கேள்வி. சரிங்களா, அப்போ நான் சொல்கிறது கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடக்க விலை 100% வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாமே. அடக்க 100%னா அப்போது லாபம் எவ்வளோ வரும், விற்ற விலை என்ன வரும், 100% அடக்க விலை, இதோட 20% லாபம் சேர்த்து 120% வருமா. அப்போ நல்லா ஒன்றுங்க, 120% அப்படின்றது 8,400 அப்படின்னா 100% என்ன வரும், இது என்ன பார்த்துருக்குமா. எஸ், நீங்கள் மனசில் நினச்சா அதே நேர்மாறல் எதிர்மாறல் மெத்தட் தான். ஓகே, அப்போ 120% 8,400னா 100% எவ்வளோ வரும், பர்சன்டேஜ் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும், ரெண்டுமே குறைஞ்சா நேர்மாறல். நேர்மாறல்னா தலைகீழாக போனால் அப்போ 100/120 × 8,400. 1 ஜீரோக்கு 1 ஜீரோ, 12 12, இங்கே என்ன வரும், 7 12 84, 700, 700 × 10 7,000. அப்போ என்னோடய அடக்கலை எவ்வளோ, 7,000 ரூபாய். அப்போ 7,000 ரூபாய் கொடுத்தா அந்த அலைபேசி வாங்கியிருப்பாங்க, வாங்கி அது 20% லாபத்தில் 8,400க்கு விற்றுருப்பாங்க.
ஓகேங்களா? அடுத்த கணக்கு. அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15,000க்கு வாங்கி அதனை 15% நட்டத்திற்கு விற்றாரெனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை யாது? என்ன பண்றாரு? அருண்ன்றவர் என்ன பண்றாருன்னா ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 15,000 வாங்குறாரு. ஓகே, அப்ப 15,000. அப்போ வாங்கிய விலை 15,000. வாங்கி என்ன பண்றாருன்னா அதை 15% நட்டத்துக்கு விற்கிறார். நட்டம் விற்பனை எவ்வளோ விற்கிறாரு தெரியாது. 15% நட்டத்துக்கு விற்கிறார், அவ்வளோதான் தெரியும். அப்போ விற்ற விலை என்ன அப்படிதான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, வாங்கிய விலை என்னத்து 100% எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ விற்ற விலை என்ன வரும்? 100% மைனஸ் 15%. ஏன் 15% நம்ம போடுறோம்? நஷ்டம்னா கழிக்கணும். கழிச்சா 85%. அப்போது 100% அப்படின்றது 15,000 அப்படின்னா 85%ன்றது எவ்வளோ? பர்சன்டேஜ் குறைந்தால் அமௌண்ட்டு குறையும், ரெண்டும் குறைந்தால் நேர்மாறல் தலைகீழ போடணும். அப்போ 85/100 × 15,000. 2 0க்கு 2 0 மீதி அடிக்கலாமா? 85 × 15 போட்டிங்கன்னா 5 25க்கு 5 மீதி 2 8 5 40 42 5 7 12 இது ஒரு 0 கடைசியாக இருக்குது 0. 12,750. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எவ்வளோ கிடைக்கும்? 12,750 ரூபா. சரிங்களா? அப்போது அவர் 5% நஷ்டத்துக்கு விற்கிறாருன்னா எவ்வளோ விற்றுருப்பாரு? 12,750 விற்றுருப்பார். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்கலாமா? ஒருவர் 8 பேனாக்களை ரூபாய் 80க்கு வாங்கி அவற்றுள் 4 பேனாக்களை பேனாவிற்கு 3 வீதம் லாபத்துக்கு விற்கிறார். 3 பேனாக்களை 2 நட்டத்துக்கும் 1 பேனாவை வாங்கிய விலைக்கு விற்றார். அவரது மொத்த லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடுக. என்ன பண்ணுறா? ஒருவர் 8 பேனா வாங்குறாருப்பா. எவ்வளோக்கு வாங்குறாரு? 80 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ ஒரு பேனா எவ்வளோ வரும்பா? சூப்பர். 80/8 போட்டோம் அப்படின்னா 10 ரூபா. அப்போ ஒரு பேனாவோட விலை எவ்வளோ? 10 ரூபா. இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3ஆக பிரிச்சுறாரு. ஒரு பேனா 4, அதில் வந்து 4 பேனா 3 பேனா 1 பேனா பிரிச்சுக்காரு. இந்த 4 பேனா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனாவிற்கு 3 வீதம் விலையேற்றுறாரு. அப்போ 4 பேனா எவ்வளோ? 10 ரூபா. 40 ரூபா வருமா? ஓகேவா? இப்போ ஒவ்வொரு பேனாவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 ரூபா விலையேற்றுறாரு. அப்போ இப்படி வச்சுப்போம். இப்படி போட்டுலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன சொன்னாங்கன்னா 4 பேனாக்களை பேனாவிற்கு 3 வீதம் லாபத்திற்கு விற்கிறார். அவன் முதல்ல இந்த 4 பேனா எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறாரு? ஒரு பேனா 10 ரூபாவா? 10 ரூபாய்க்கு 3 ரூபா லாபத்துக்கு விற்கிறார். அப்போ எவ்வளோ வருது? 13 ரூபாவா? இனிமேல் எத்தனை பேனா விற்கிறாரு? 4 பேனா விற்கிறார். அப்போ 13 3 52. ஓகேவா? மீதி எவ்வளோ இருக்குது? 4 பேனாவில் மீதி இருக்கக்கூடிய 4 பேனாவில் 3 பேனாக்களை வந்து 2 ரூபாய் நட்டத்துக்கு விற்கிறார். 2 ரூபாய் நட்டத்துக்கு விற்கிறார். அப்போ நட்டத்துக்கு அப்படின்னா 10 ரூபா ஒரு பேனோட விலை. அதில் 2 ரூபா நட்டத்துக்கு அப்படின்னா 8 ரூபா. 8 ரூபான்னு சொல்லிட்டு 3 பேனா இருக்கிறார். அப்போ 3 24. ஒரு பேனா என்ன பண்ண? கடைசி ஒரு பேனா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய விலைக்காக விற்கிறார். அப்போ எவ்வளோக்கு வாங்குறாரு? 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. 10 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்க? 6 8 86 ரூபா. அப்போது 80 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணுறாரு? 86 ரூபாய் விற்கிறாரு. அப்படின்னா இது 6 ரூபான்றது லாபம். ஓகே, இங்கே லாபம் நட்டம் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க? 6 ரூபா. ஓகே, நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சலாம். அப்போ 80 ரூபாய்க்கு 6 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? 0க்கு 0, 4 2 8, 5 2 10, 2 4, 3 2 6, 3 5 5/2 அடிச்சு அப்படின்னா 7.5% லாபம். அப்போ இது மாதிரி எவ்வளோ லாபம் கிடைக்குது? 7.5% லாபம் கிடைக்குதுப்பா. சரியா? நான் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு. ராணி 100 வாழைப்பழங்களை ரூபாய் 320க்கு வாங்கினால் அதனை 1 டசன் 12க்கு விற்றாரெனில் அதன் லாபம் அல்லது நட்டம் சதவீதம் காண்க. ராணின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 வாழைப்பழம் வாங்குறாங்கப்பா. ஓகே, வாங்கி எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா 320 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணாங்கன்னா 1 டசன் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 1 டசன்னா எவ்வளோ அப்படின்னா 12. அப்போ 12 பழன்றது 60 ரூபா. அப்போ ஒரு பழம் என்ன வரும்? அப்போ 12 போட்டு அடிச்சோன்னா 12 12 வருது. அப்போ ஒரு பழத்தோட விலை எவ்வளோ? 5 ரூபாய் விற்கிறாங்க. அதுமாதிரி எத்தனை பழம் வச்சுருக்காங்க அவங்க? 5 பழம் வச்சுருக்காங்க. சார் 100 பழம் வச்சுருக்காங்க. அப்போ 5 × 100 போட்டிங்க அப்படின்னா 500.
அப்போது வாங்கிய விலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 320, விற்ற விலை எவ்வளோ 500. அப்போ லாபம் எவ்வளோ கிடைக்கும்? ஏன்னா லாபம் தானே, ஏன்னா அதிகமாக தானே இருக்குது, வாங்கி விற்ற விலை தானே அதிகமாக இருக்குது. அப்போ விற்ற விலை அதிகமாக தானே சொன்னேன், லாபம் சொன்னேன், எவ்வளோ 180 ரூபா லாபம். ஓகேண்ணா. அப்போது 320 ரூபாய்க்கு 180 ரூபா. ஏன்னா அந்த விற்ற லாபம் நஷ்டம் எதுவுமே கணக்கிடணும்னு சொல்லியிருக்கேன், வாங்கிய விலை அல்லது அடக்க விலை. இங்கே அடக்க விலை எவ்வளோ 320. அப்போ 320 ரூபாய்க்கு 180 எடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்டு 100. 0க்கு 0 வேற அடிக்கலாம். 8 32, 9 16, 5 20, 4 2 8, 2 10, 5 25, 5 மீதி 2, 4 5 20, 22/4 அடிச்சு அப்படின்னா என்ன வரும்? 5 20, 6 24, 1/4% லாபம். அப்போ எவ்வளோ லாபம்? 56.25% லாபம் இருக்கா பாருங்க. இந்த ஒரு கேன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஒரு நபர் 2 எரிவாயு அடுப்புகளை தலா 8400க்கு விற்கிறார். ஒன்றை அவர் 20% லாபத்திலும் மற்றொன்றை 20% நஷ்டத்திலும் விற்றார் எனில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு நபர் எரிவாயு அடுப்பு வந்து விற்கிறாருப்பா. எவ்வளோ அப்படின்னா 2 அடுப்பு விற்கிறாரு. அதோட ரெண்டுமே எவ்வளோன்னா 8400 விற்கிறார். ஓகே, ஒன்றுத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 8400 விற்கிறார். ஆனால் ஒன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20% லாபத்தை விற்கிறாரு, ஒன்றுத்தை 20% நஷ்டத்தை விற்கிறாரு. ஓகே, அப்போனா அவர் அடையக்கூடிய லாபமாக நட்டமான்னு கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பொருள் விற்கிறாங்க, ஒரே விலைக்கு விற்கிறாங்க. ஒன்றுத்தை ரெண்டுத்தையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் விற்கிறாங்க. ஆனால் என்ன, ஒன்று லாபத்திலே ஒன்று நஷ்டத்தில் விற்கிறாங்க. ஆனால் அதனுடைய பர்சன்ட் சேமமாக இருக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதேமாதிரி வந்து நம்ம வந்து பர்சன்ட் ஒரு கணக்கு போட்டிருக்கோம். ஓகேவா? ஒருடைய சம்பளம் முதலில் 10% உயர்த்தப்பட்டு பின்பு 10% குறைக்கப்படுது. அப்போ என்ன பண்ணியிருந்தோம், எவ்வளோ பர்சன்ட் கேட்குறாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுக்கும் சொன்னீங்கன்னா அதே தான் இங்கே பண்ணுவோம். எவ்வளோ பர்சன்ட் கேட்டிருக்காங்க? 20%. அப்போ 20 ஸ்கொயர் பை 100. 20 ஸ்கொயர் பண்ண வரும் 400/100 அடிச்சு அப்படின்னா 4% நட்டம். 4% அது நஷ்டம். ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாபமாக நஷ்டமாக கேட்பாங்க. கண்டிப்பாக என்ன சொல்லுங்கள், ஒரே பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி குறைச்சாலும் குறைச்சி உயர்த்தாலும் என்ன சொல்லியிருக்கேன், நஷ்டம் தான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் அதே தான். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், 10 அளவுகோல்களின் விற்ற விலையானது 15 அளவுகோல்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விற்ற விலை அடக்க விலை. ஓகே, இங்கே அடக்க விலை பார்ப்போம். அடக்க விலை எவ்வளோ அப்படின்னா, எத்தனை அடக்க விலை அப்படின்னா 15. விற்ற விலைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா 10. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 15 பேனா வாங்குறேன்னு வச்சுக்கலாமே, அளவுகள் ஸ்கேல் வச்சுக்கலாம். 15 ஸ்கேல் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்குறேன். அது அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ வந்து 5 ரூபாய். 5 ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்குறேன். வாங்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 ஸ்கேல் தான் வைக்கிறேன். 10 ஸ்கேலை விற்றோடனே அந்த 100 ரூபாய் எனக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ ஸ்கேல் இருக்குது? 5 ஸ்கேல். இந்த 5 ஸ்கேலுக்கு எனக்கு என்ன லாபம்? புரிதுங்களா நான் சொல்கிறது? இதான் சொல்கிறாங்க, 10 அளவுகளின் விற்ற விலையானது 15 அளவுகளின் அடக்க விலைக்கு சமம். அப்போனா 15 அளவுகள் நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கியிருப்பேன். ஆனால் 10 அளவுகளை விற்கும் போதே அந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிரும். அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னும் 5 இருக்கா? அப்போ அந்த 5 எனக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி கேட்கும்போது அந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன அப்படின்னா, அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100. அடக்க விலை எவ்வளோ? 15பா. விற்ற விலை எவ்வளோ? 10 டிவைடட் பை 10 இன்ட்டு 100. 15ல் 10 பர்சன்ட் வரும், 5/10 இன்ட்டு 100%. ஓகேவா? 0க்கு 0, i/50%. அப்போ எவ்வளோ லாபம்? 50% லாபம். ஓகேவா? நான் சான்ஸ் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். நல்லா வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல பார்க்கும்போது அடக்க விலையை விட விற்ற விலை தான் சார் அதிகமாக சொன்னீங்க அப்படின்னா, விலை இங்கே பொருளை கணக்கு பண்ணுறாங்க. இங்கே விலையை சொல்லலை, பொருளை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரியான கணக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 16 ஸ்ட்ராபெரி பெட்டியின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டியின் விற்பனை விலைக்கு சமம். அப்போ இதனுடைய அடக்க விலை என்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா 20. விற்ற விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சரி. அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா 16, விற்ற விலை வந்து 20. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா தான்? அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100. அப்போ அடக்க விலை எவ்வளோ? 16 மைனஸ் 20 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. அப்படின்னா வரும் 4/20 இன்ட்டு 100. ஒரு நாள் 4, 5 ஒரு 5, 25, 100. இப்போ 20% என்னது வரும்? லாபம் நஷ்டமா? நட்டம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் கழிக்கும் போது இங்கே மைனஸ் எது வருது? -20 தான். அப்போது பெரிய நம்பரோட குறி மைனஸை வருது அப்படின்னா நஷ்டம். மேலே பாருங்கள், பெரிய நம்பரோட குறி என்ன வந்திருக்கு? 15 ப்ளஸில் தான் வந்திருக்கு. அப்போ பெரிய நம்பரோட குறி வந்து ப்ளஸில் வந்தால் லாபம். ஓகே, பெரிய நம்பரோட குறி இங்கே மைனஸ் வந்திருக்கு, -20. 16 -20, 20 வந்து பார்த்தீங்கன்னா பெருசு தான், ஆனால் அது மைனஸ் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? நஷ்டம். அப்போ ஆன்சர் வந்திருக்கு 20% நஷ்டம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்கேன். ஓகேவா? இந்த 12 கொஸ்டின் நல்லா தரவு பண்ணாலே போதும். பேசிக்காக கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு இந்த பாட்டு தான். அடுத்தடுத்து இன்னும் 2 பார்ட் இருக்குது, அதில் மீதி இருக்கக்கூடிய மாடல் சம்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? இதில் ஒட்டு மொத்தமாக ஒரு 10 மாடல் சம்ஸை வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக நடத்திருக்கேன். ஓகேவா? இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ரிப்பீட் மோடில் நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் 2ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.